நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர் பேசுகிறேன். இது என்னுடைய 283வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான புஸ்தகம் வந்திருக்கு. மணித்வீபம்ன்ற இது போட்டிருக்கா அந்த ஆர்கனைசேஷன். திருநென்றூரில் இந்த பக்தவச்சல் பெருமாள் கோவிலை சுற்றி இருக்கிற தெருவில் வடக்கு மாட வீதியில் 5ஆம் நம்பர் வீடு பக்கத்தில் இருக்கா, போய் வாங்கி வரலாம் அந்த புத்தகத்தை. அதர்வைஸ் இது லிங்க்கு இது அட்ரஸ் நான் சொல்கிறேன், பாருங்கள். அதை இந்த புஸ்தகம் பேர் சர்வானந்தமயி அப்படின்னு பேர். கிருபானந்தன், அதாவது அவருடைய தீட்சா நாமம் இது. அவர்கிட்ட பேசின காத்தால் ஹவு டு அப்ளை திஸ்ன்னு போய் இதில் பார்த்தா கிட்டத்தட்ட 260 பேஜ் கிட்டத்தட்ட வருது இந்த புஸ்தகத்தில். இது என்னதுன்னு சொல்லிடுறேன் முன்னாடி. நம்ம ஆல்ரெடி சகஸ்திராஷ்டிர வித்யா பார்த்துருக்கோம். சகஸ்திராஷ்டிர வித்யா இஸ் the main mantra which is given in the இந்த பிரம்மாண்ட புராணத்தை சொல்லப்படக்கூடிய மந்திரம். அதுதான் பேசிஸ். அதை வச்சு தான் கட்கமாலான்றது வந்து அரே பண்ணியிருக்கா. ஸோ இந்த சுத்தமாலா, கட்கமாலா, பலவித பேர்கள்லாம் இருக்குது அதுக்கு. ஸோ நம்ம வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷன் நம்ம சொல்கிறது, ஒரு 14 பேராக ஒரு 20 புஷ்பம் இருந்தால் அதை வச்சு ஸ்ரீசக்கரமோ மகாமேருவோ வச்சுருந்தா அது இருந்தால் பண்ண முடியும். ஏன்னா அந்த அதுக்குண்டான தேவதைகள் தான் இருக்கா. நாமாவளியாக பிரிக்கும்போது 180+ வருது. ஸோ நம்ம அக்ஷரியாக பண்ணுறதா இருந்தால் நம்ம ஏன்னா அந்த பேராக புஷ்பம் பண்ணுறதா இருந்தால் ஒரு 20-25 பூ இருந்தால் போதும். ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு, இதில் என்ன வித்தியாசம்னா, இதை வந்து அதே கட்கமாலா மந்திரம் தான். ஆனால் வந்து ஒரு இடத்துல வந்து நமக இருக்குது, ஸ்வாகா இருக்குது, தர்ப்பயாமின்னு இருக்குது, அப்புறம் வந்து பாதுகாம் பூஜையாமின்னு இருக்குது. அது நார்மலாக அந்த நமாவரண பூஜையெல்லாம் வந்து பாதுகாம் பூஜையாமி தான் புஷ்பத்தை போட வேண்டியிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தட். இது யார் சொல்லியிருக்கான்னு எடுத்து பார்த்தா பாஸ்கர் ஆயர் தான் சொன்னார். அன்றைக்கி காலையில் பேசினேன் அவர்கிட்ட, இந்த கிருபானந்தனார்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், பாஸ்கர் ஆயர் தான் அத்தாரிட்டி. இது ரொம்ப சீக்கிரச்சியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது. இது வந்து அதிலே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம் அப்படின்றார். அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவ்வளவும் லலிதாம்பிகையினுடைய அந்த மந்திரம் வந்து மெயினாக என்னது, லலிதா சகசரநாமம். யந்திரம் என்னது, சக்கரராஜம் என்றக்கூடிய ஸ்ரீசக்கரம். யந்திரம் மந்திரம் தேவதை வந்து லலிதாம்பிகை. நல்லா அது அந்த கான்செப்ட் முதல்ல புரியணும். என்னென்னு வேறு என்ன ஸ்லோகம்லாம் சொல்லலாம், ராஜராஜ அஷ்டங்கள்லாம் சொல்லலாம். பட் சுப்ரீமோன்னு சொல்லலாம் தேவதைவோ, மந்திரம் அது, யந்திரம் வந்து ஸ்ரீசக்கரம் மகாமேரு. அதான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து தேவத்தை, மந்திரம், யந்திரம் எல்லாம் வந்து யுனைட். அப்போ தான் வந்து வி கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் அவர் அட்டெம்ப்ட். ஸோ இது என்னென்னா, தெர் ஆர் 2 ways. ஒன்று வந்து பூஜையாக பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகும். 150 160 பேஜ் முடிச்சாகணும் ஒன்று. அப்புறமா வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் முதலே ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்காரு, கிளாரிஃபை பண்ணியிருக்காரு கிளியராக ஹவு டு அப்ளை திஸ்ன்னு. எல்லாம் வல்ல குருவருளினாம் மணித்வீபீடம் சார்பில் சுத்த சக்தி கட்கமாலாவின் 15 வடிவங்களும், 15 வடிவங்கள் அதிதி நித்யா தேவதைகள் காமேஸ்வரி, பகமாலினி, நித்யகிருஷ்ணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவிஜயேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாக்கா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலா, மருணச்சித்ரா, பரமேஸ்வரின்றது நடுவில் இருக்கிற இந்த பிந்துஸ்தானத்தில் இருக்கிறவா. ஸோ அந்த 15க்கும் பிரித்து படிக்கணும். இதை சர்வானந்த மயன் இந்த தலைப்பில் வெளியுவதை மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பூரண பிரயோகமானது 4 விதமாக பூர்வர்களால் வகைப்படுத்தப்படுகின்றது. பெரியாளார் சொல்லியிருக்கார் இப்படி பண்ணாண்டு. முதல் விதம் என்பது 15 வித மாலைகளையும் ஒரே நாளில் பாராயணம் செய்கிறது. அதை ஃபஸ்ட்டு சாய்ஸ். அது 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். பாராயணம் மனப்பாடம் பண்ணிடலாம் ஈஸியாகவே. அதை 2ஆம் விதம் 3 நாட்களில் செய்து முடிப்பது. அதாவது முதல் நாள் சக்தியின் 5 மாலைகளும், 2ஆம் நாள் சிவத்தின் 5 மாலைகளும், 3ஆம் நாள் சிவசக்தி மிதுன மாலைகள் 5 பாராயணம் செய்வது. 3 15. 3ஆவது விதம் 5 நாட்களை 3 3 பிரிக்கணுன்றாரு.
5 நாட்களில் செய்ய முடிப்பது. அது முதல் நாள் சக்தி சிவ மிதுன சுத்த மாலையும், 2ஆம் நாள் சக்தி சிவ மிதுன நமோந்த மாலையும், 3ஆம் நாள் சக்தி சிவ மிதுன சுவாகாந்த மாலையும், 4ஆம் நாள் சக்தி சிவ மிதுன தர்ப்பணாந்த மாலையும், 5ஆம் நாள் சக்தி சிவ மிதுன ஜெயாந்த மாலை, ஜெய ஜெயா ஜெய ஜெயா முடியும். ஸோ அது மாதிரி பிரித்து படிக்கலாம். ஸோ நான் அடுத்தது 4ஆவது விதம் 15 நாட்களுக்கு ஒன்று என்ற கணக்கு ஒரு பட்சத்தில் பாராயணம் செய்வதாகும். கடைசி ஆப்ஷன் இது. ஸோ 15 நாளுக்கு ஒரு தடவை பண்ணுறது, நாளுக்கு ஒன்றுன்னு வச்சு பண்ணோம். அவரவர் காலதேச அவகாசத்துக்கு ஏற்ப இதனை செய்து கொள்ளலாம். ஆனாலும் ஸ்ரீ குருவின் உத்தரவு இல்லாமலோ தகுந்த வழிகாட்டு இல்லாமலோ எந்த உபாசனையும் யாருக்கு சித்தி அளிக்காதுன்னு நிச்சயம் அதையும் போட்டிருக்காங்க. அது சரி. சுத்த சக்தி கட்கமாலை வாமகேஸ்வர தந்திரத்தில் உள்ளது. வாமகேஸ்வர தந்திரம் ஒன்று இருக்குது, அதில் இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பல நாட்கள் தேடு இருக்க பிறகு லலிதா சகசிர பரிசிஷ்ட தந்திரம் ஒரு தனி ஒரு கிரந்தம் அதிலே எடுத்து இந்த இவர் நாகராஜன் மாமா டெல்லியில் இருக்கார் இல்லையா, அப்போ தான் முதல்ல இந்த தித்திநித்தியா கொண்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜவஹர்லால் இருக்கும்போது, அப்போ வெறும் காயத்ரி சொல்லி தேங்காய் பத்தை அப்புறம் 2 தான் அப்பமும் பாயசம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் நைவேத்தியமாக இருக்கும். மிச்சம் ரொம்ப எளிமையாக போட்டிருப்பார் அவர். அதுலேயே பலன் நிறைய பேர் அடைஞ்சிருக்கா. ஸோ இந்த லலிதா ரகசிய பரிசிஷ்ட தந்திரத்திற்கு பாஸ்கராச்சாரியாரால் ஸ்ரீவித்யா மால மந்திரோத்தர படலத்திற்கு குருகலா பிரகாஷா என்ற உரையை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பஞ்சதசியின் பிரதி அக்ஷரங்களை இந்த 15 மாலைகளில் பொருந்துவதாகவும் தரவு கிடைக்கின்றது. மேலும் அதில் விசேஷமான பல அரிய தகவல்களும் அதில் 2வது படலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் படலத்தில் சுத்த சக்தி சம்யுக்த மாலையின் மந்திர உத்தாரம் மிக தெளிவாக விசேஷமாக காணப்படுகிறது. 2வது படலத்தில் 15 மாலைகளுக்கான 15 ரிஷிகள், சந்தஸ்கள், தத்மங்கள், தியானங்கள் பற்றி விரிவாக கூறுகிறது. அது மாதிரி டீட்டெயிலாக போட்டிருக்காரு. ஸோ இது பிரகாரம் பாஸ்கராச்சாரியார் இந்த பூர்ண பிரயோகத்தை பாக்கியமாக செய்வதைப் போலவே அந்தரியாகமாகவும் சாதகனின் சரீரத்தில் உள்ள நவச்சக்கர சாதனங்களில் பாவனை செய்து கொள்ள வேண்டும் என்று முக்கியமாக குறிப்பிடுகிறார். மேலே இது ரொம்ப பிஹெச்டி வாங்குற மாதிரி நம்ம அது தேவையில்லை. சிம்பிளிஃபைட் வெர்ஷனில் பாராயண மொழியெல்லாம் ஸோ ஒரு நாளே பண்ணுறது 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் மொல்லமாக படித்தா கூட 3 hours முடிஞ்சிடும். இல்லைன்னா ஸ்பீடாக படிக்காத 2 மணி நேரத்துக்கு முடியும். பூஜைகளாக பண்ணுறதா அப்படி பண்ணலாம். இல்லைன்னா 15 ஒரு பட்சத்துக்கு 15 நாளை பிரித்து படிக்கலான்றார். 15 சாப்டரையும் அப்படியே பண்ணலான் இருக்கார். ஸோ இப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பண்ணலாம். இந்த புத்தகம் எங்கே கிடைக்கிறதுன்னு சொல்லிடுறேன், அப்படியே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. மணித்வீப பீடம் நம்பர் 5, நார்த் மாட ஸ்ட்ரீட்டு, அந்த திருவென்றூர். ஸோ சர்வானம் தம்மையின்னு புஸ்தகத்தோட பேர். முதன்முறையாக மந்திரோத்தார ஸ்லோக பிரமாணங்களுடன் ஸ்ரீ சுத்த சக்தி கட்கமாலையின் விசேஷமான 15 வித ரகசிய பிரயோகங்கள். இது ரொம்ப சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கு. Those who are interested, they can contact them and buy this. அப்போ கொரியர்லேயே அனுப்பிச்சுடுறா புத்தகத்தை. இதனால் என்ன பையன்னா, லலிதா சகஸ்ரநாமத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். லலிதா சகஸ்ரநாமத்தை ஒன்று கொஞ்சம் அது ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆறுது சொல்கிறதுக்கு மனப்பாடமாக. இது மனநான சொல்லுமான்னா 15 நிமிஷம் சொல்லலாம். இல்லை முள்ளமாக சொல்கிறோம் 20 நிமிஷம் ஆகும். ஆனால் கட்கமாலா இந்த சகஸ்ராட்ச வித்தியாலாம் 5 நிமிஷத்தில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது ரொம்ப ஈஸி. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு அது தட் வில் பி ஈஸி. இதை 15 நாளை பிரித்து படிக்கிறதாந்து இது படிக்கலாம், நோ ப்ராப்ளம். டைம் இருக்கா, சண்டே எனக்கு ஃப்ரீயாக இருக்கல, அப்போ ஒரு நாளே முடிச்சிடலாம். அப்படியே பிரயோகம் இருக்குது. இல்லை 3 நாளை பிரித்து படிக்கலாம். இதெல்லாம் காரிய சித்தி மந்திரங்கள். இதெல்லாம் சொல்லப்படுறதெல்லாம் ஒரே மந்திரம். இந்த லாஸ்ட் வேர்ட் தட் அலோன் வில் பி சேஞ்சிங். ஸோ இதுக்கு பிரமாணம்னு பாஸ்கராச்சாரியார் தான்.
பாஸ்கராச்சாரியார் யாருமே இது மாதிரி சொல்லலை அம்பாளுடைய இது. இதெல்லாம் ஸ்ரீசக்கரத்தினுடைய தேவதைகள் தான் அவ. ஒரு ஆபரணத்துக்கு 64 கோடி, 9 ஆபரணத்துக்கு 576 கோடி யோகின கணங்கள் அந்த சாதகனை ரசிக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இந்த புஸ்தகத்தை வாங்கி பயன்பெறும்போது நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா போட்டிருக்கேன். பேப்பர் குவாலிட்டி தான் இந்த அளவுக்கு 100 வருஷம் கெட்டு போகாது புக்கு. 250 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். பட் இப்போ யூ வாண்ட் டு கெட் த்ரூ கொரியரில் அனுப்புவா. கொரியர் சார்ஜஸ் யூ ஹேவ் டு பே செப்பரேட்லி. அதாவது சக்கர ராஜம்னே பேர். ஸ்ரீசக்கரத்துக்கு சக்கர ராஜம்னே பேர். தேவத்தை லலிதா, மந்திரம் லலிதா சஹஸ்ரநாமம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அகெயின் ரீகால் தட். அதாவது 10 விதமான சகஸ்ரநாமங்கள் வசதியாக சொல்லிருக்கு தேவிக்கு. தேவிக்கு கோடிக்கணக்கான சகஸ்ரநாமம் இருந்தாலும் 10 உயர்வாக சொல்லப்படுறது. ஏன்னா அது அப்படி இது யார் வியாசரே சொல்கிறார். என்னென்னா கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷியாமலா, லலிதா, தசா. ஏன்னா லலிதா வசதி. 10ல் லலிதா வசதி. ஏன் வசதி? ஒரு தடவை சொன்ன நாமாவளி ரிப்பீட் ஆகாது. அடுத்ததாக 1000னா 1000 நாமாவளி. புவனேஸ்வரிலாம் முன்ன பின்ன வரும். துர்காவில் ஜாஸ்தியாக வரும். ஸோ 1000னா சகஸ்ரம்னா 1000 தான். 1008 கிடையாது. அஷ்டோத்திரன்றது 108. சகஸ்ரம்னா 1000 தான் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் 1000. ஸோ இது அதுவும் அந்த இதுவும் டேலி ஆகுது லலிதாவில். லலிதையினுடைய சகஸ்ரநாமம் அது உச்சாணி கொம்பில் இருக்குது. அந்த இதில் சகஸ்ரநாமத்திலே மிக வசதி எதுனா லலிதா தான். வியாசரே சொல்கிறார், திரும்பி சொல்கிறார். உத்தரபாகத்தில் வரும்போது சாதாரண லௌகீக வசனங்கள் சொல்கிறத விட விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லு. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறத விட சிவசகஸ்ரநாமத்தில் ஒரு நாம சம்பவே நமக அப்படி சொன்னால் அது சாப்பிட்ருவோம். அதை சிவசகஸ்ரநாமம் 1000 சொல்கிறத விட லலிதாலேருந்து ஸ்ரீமாத்திரை நமக சொன்னால். ஸோ நவ் யூல் நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லலிதா, த சுப்ரீம் ஆஃப் லலிதா. ஸோ அவளுக்கு உண்டானது சுத்த சக்தி மாலான்ற இந்த கட்கமாலையினுடைய இந்த பிரயோகங்களை கொடுத்துருக்காதுல. இது அப்படியே பாராயண கிரமமாக யூஸ் பண்ணலாம். இதை ஆல் யுவர் டவுட்ஸ் வில் பி கிளாரிஃபைட் இன் த பிகினிங் இட் செல்ஃப். ஸோ இதை வச்சு those who are interested they can buy this book and make use of it and get all the காமிய பலன் in this world. இதை சொல்லி என்னுடைய 283வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.